நாளை வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு வருகிறது. அன்று பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு. நம் வீட்டை பூஜை அறையை பூஜை பாத்திரத்தை முன்னாலே சுத்தம் செய்துவிட வேண்டும். வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நோன்பு கலசம் வைத்து வழிபடுவது சிறப்பு. அவரவர் வழக்கப்படி வரலட்சுமி நோன்பு அன்று நோன்பு சரடை வீட்டிலோ கோவிலிலோ வைத்து வழிபடலாம். சுமங்கலி பெண்களுக்கு அன்று தாம்பூலம் கொடுப்பது சிறப்பு. தண்ணீர் கலசம் அல்லது அரிசி கலசம் வைப்பவர்கள் பூஜை மறுநாள் தண்ணீரை வீட்டில் தெளிக்கலாம். அரிசியை நாம் சமையலுக்கு உபயோகப்படுத்தலாம். கலசம் வைக்கும் பழக்கமில்லாதவர்கள் அம்பாள் படத்திற்கு பூ போட்டு பூஜை செய்யலாம். கோவிலில் அன்று அம்பாளை மாலை நேரத்தில் தரிசிப்பது மிகச் சிறப்பு. லலிதா சகஸ்ரநாமம், கனகதாரா ஸ்தோத்திரம், மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லலாம். உங்களால் முடிந்த பிரசாதத்தை படைக்கலாம். இவ்வாறாக வரலட்சுமி விரதத்தை நம் வீட்டில் கடைபிடித்தால் 16 வகை செல்வமும் சுமங்கலி பாக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் வந்து நம் வீட்டில் சேரும் என்பது ஐதீகம்.